ஆனா இப்ப களம்னு சொல்லும்போது பெரம்பூர் அண்ட் திருச்சி கிழக்கு விஜய் அவர்கள் இன்றைக்கு பேசும்போது கூட எனக்கு நான் அந்த இடத்துல வந்து எம்எல்ஏ வரேன், அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் அப்படி சொல்றாரு. ஆனா இங்க 2 இடத்துலயும் வெற்றி வாய்ப்புன்றது விஜய் அவர்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் சாத்தியம்னு நினைக்கிறீங்க? மக்கள் அதுக்கு பொறுத்த வரைக்கும் ஓட்டு போகிறது தயாராக தான் இருக்கிறாங்க. அதில் எந்த சிக்கலும் இல்லை. இப்போ கூடுதலாக வந்து பெரம்பூரை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு பார்க்கும் பொழுது, ஓகே, இருக்கிறதுலேயே இந்த தொகுதி லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. நான் களத்துக்கு போனேன். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் சொன்ன குற்றச்சாட்டு, பாத்ரூம் இல்லை சார். எங்கம்மா போகிறாங்க? ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, தண்டவாளம், அது ஓரமாக தான் எல்லாம் போயிட்டுருக்குறாங்க. நாங்கள் போய் நேரடியாக பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சிறார்கள்லேருந்து ஆண்கள்லேருந்து எல்லாம் போகிறாங்க. ஆனால் இத்தனை வருடங்களாக திமுக கோட்டையாகவும் அதிமுக கோட்டையாகவும் இருந்திருக்கு. இவங்க பிடுங்கினது இதுதான், சரியே பண்ணாமல் இருக்கு. இவங்க கிழிச்சது இதுதான்மா. 70 வருஷமாக நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் நாங்கள்ல. திமுக காரன் தான், அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறவன் தான் இந்த மாதிரி கேவலமாக பேசினா. ஒரு குழந்தைய இயற்கை பாதை கழிக்க போன குழந்தைய வந்து பாலியல் பண்ண செஞ்சு கொண்டாங்கல்ல, ஏன் புதருக்கு போனான்னு கேள்வி கேட்டானுங்க. கண்டிப்பாக இன்னைக்கு சென்னையிலேயே அவங்க வாழக்கூடிய பகுதியில் டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை. அந்த பெண்கள் சொல்லுவது, சார் நாங்கள் இரவு நேரம் ஆகும் வரை அடக்கி தான் இருக்கணும், ஒரு யூரின் போகிறதுனா கூட நாங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது சாயங்காலம் வரைக்கும்ன்றாங்க. அந்த லட்சத்தில் இருக்க அந்த தொகுதி.